அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கொரிந்திய நிருபத்திலே பவுல் எழுதுகிற போது கொரிந்து சபைக்கு ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்லுகின்றார். என்ன ஆலோசனை என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்திலே, விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது விசுவாசத்துல பெருகி இருக்கிறீங்க, அறிவில போதனையில எங்களை நேசிக்கிறதுல நீங்க பெருகி இருக்கிறீங்க, மற்ற எல்லா காரியத்திலும் நீங்க வளர்ற மாதிரியே பெருகிற மாதிரியே தர்ம காரியத்திலே நீங்கள் பெருக வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகின்றார். இந்த ஆலோசனையை சொல்றதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷனா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, மக்கதோனிய தேசத்து சபைகளுக்கு கர்த்தர் அளித்த கிருபையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிதான் அந்த அதிகாரமே ஆரம்பிக்கின்றது. அப்ப மக்கதோனிய தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன, அதை உங்களுக்காக வாசிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, அன்றியும் சகோதரரே, மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். என்ன கிருபை? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதாவது கிருபையை பெற்றவர்களுக்கு உபத்திரவம் இல்லை, அவர்களுக்கு பாடுகள் இல்லை, அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொட்டும் என்றெல்லாம் இன்றைக்கு உபதேசிக்கின்றார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த சபையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபை மிகுந்த உபத்திரமும் கொடிய தரித்திரம் அந்த சபையில இருந்தது. இன்னைக்கு ஐஸ்வர்யம் இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களோடு கூட இல்லை என்று சொல்லக்கூடிய பிழையான உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. நெய்மிட் அண்ட் கிளைமிட் என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்கதோனிய தேசத்துக்கு கடவுள் கொடுத்த கிருபை என்னவென்று சொன்னால், மிகுந்த உபத்திரமும் கொடிய தரித்திரம் இருக்கிற நேரத்தில் அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தோடு மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதாவது தர்ம சகாயமாக ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள், பொருளாதாரத்திலே பாடுபடுகிற மக்களுக்காக அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக திராணிக்கு மிஞ்சியும் தாங்களே கொடுத்தார்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யாரும் பலவந்தம் பண்ணவில்லை. அவர்கள் வாங்கிக் கொள்ளும்படி ஊழியக்காரர்களை வருந்தி வேண்டிக் கொள்கின்றார்கள். இதை சொல்லிவிட்டு கொரிந்திய சபைக்கு சொல்கிறார், மற்ற எல்லா காரியத்திலும் நீங்க பெருகிற மாதிரி தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், நீங்களும் தர்ம காரியத்திலே பெருக கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். தர்மம் செய்வதிலே நாம் வளர வேண்டும்.